நமஸ்தே ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரவீன் பூர்வா செகண்ட் பேப்பரில் உள்ள டிப்பனிஸில் மைதிலி சரண் குப்த் அப்படிங்கிற டிப்பனி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ மைதிலி சரண் குப்த் வர்த்தமான் யுகுக்கே பிரதிநிதி கவி ஹே. ஸ்ரீ மைதிலி சரண் குப்த் வந்து நவீன காலத்தினுடைய சார்பாளனாக இருக்கிறார். இப்போ நவீன காலத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதை எழுதக்கூடிய ஒரு கவிஞராக இருக்கிறார். உனக்கா ஜன்ம சன் 1886 में जिला झांसी के चिरगांव नामक स्थान में हुआ था. இவரோட பிறப்பு வந்து 1886 ஜான்சி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் சிர்காவ் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார். உன்கே பிதா கா நாம் சேட் ராம்சரண் தா. சேட் ராம்சரண் அப்படிங்கிறவர் இவரோட அப்பா. அவர் பகவான் ராமச்சந்திரக்கே அனன்ய பக்ததே. இவர் பகவான் ராமச்சந்திரரோட தீவிர பக்தராக இருந்தார். பிதா கி பக்தி கா அசர் பாலக் பர் படா. அப்பாவோட பக்தி தன்னோட பையன் மீதும் ஏற்பட்டது. மைதிலி சரண் குப்த் பி ராமச்சந்திரக்கே அனன்ய பக்தத் பனே. மைதிலி சரண் குப்தர் கூட ராமச்சந்திரனுடைய தீவிர பக்தர் ஆனார். சாக்கேத் பாரத் பாரதி ரங் மே பங் ஜெயத்ரத் வத் பஞ்சவட்டி கிசான் प्लासी का युद्ध मेघनाथ वध वासवदत्ता आदि उनकी प्रमुख रचनाएं हैं. இது எல்லா படைப்புகளையும் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏதாச்சும் ஒரு 5 கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதெல்லாம் இவரோட படைப்புகள். பண்டித் மகாவீர் பிரசாத் திவேதி கி பிரேரணா சே. பண்டித் மகாவீர் பிரசாத் திவேதியோட தூண்டுதல்னால இன்னுகோனே இவர் கடிபோலிமே கவிதா லிக்கி. கடிபோலி அப்படிங்கிறதுல கவிதை எழுதினார். குப்தஜி கி பாஷா சன்ஸ்கிருத் கர்பித் ஹே. குப்தஜியோட லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்டிலிருந்து தோன்றியது போல் இருக்குமா. கர்பித்னா என்ன, அதில் வந்து தோன்றியது போல். फिर भी उसमें खर्न कटु शब्दों का प्रयोग नहीं है. இருந்தாலும் அவர் அதில் வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்க மாட்டார். சன்ஸ்கிருத்துக்கே கோமல் அவர் மதுர் சப்த மாத்திர மில்தே ஹேன். சான்ஸ்கிரிட்டிலிருந்து சாஃப்டான இனிமையான வார்த்தைகளை மட்டுமே இதில் காணப்படுகின்றன. இஸ்லியே இன்கி பாஷா, அதனால் இவரோட லாங்குவேஜ் சரஸ் இனிமையா சுபாவிக் இயல்பா அவர் ஹிருதய்க்கு சூனே வாலி ஹே. இதயத்தை தொடக்கூடியதாக இருக்கிறது. குப்தஜி காந்திஜிக்கே அனுயாயித்தே. குப்தஜி வந்து காந்திஜியோட ஃபாலோவராக இருந்தார். இஸ்லியே உன்கி ரச்சனாவோங்கமே, அதனால் அவரோட படைப்புகளில் ராஷ்ட்ரிய பாவனா தேசப்பற்று அவர் காந்தி விசார் காந்தியோட கருத்துக்கள் மில்தே ஹே கிடைக்கின்றன. சாக்கேத் மே சீதா கோ சூத் காத்தே ஹுயே திகாயி கயா. சாக்கேதுங்கிற காவியத்தில் பார்த்தா சீதா வந்து காந்திஜி வந்து நூல் நூற்றிட்டு இருப்பார்ல, ராட்டினம் மாதிரி கையில் வச்சு சுற்றிட்டு இருப்பார்ல, அதை வந்து சீதா காட்டில் உட்காந்து நூல் நூக்கிற மாதிரி காட்டியிருப்பாராம். அந்நிய கவியோங்க சே ஊர்மிளாக்கி உபேக்ஷா கி கயி. மற்ற கவிஞர்கள்லாம் லக்ஷ்மணனோட மனைவியான ஊர்மிளாவை பற்றி எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்களாம், அவளை விட்டுட்டாங்களாம். மகர் குப்தஜினே உசே நாயகத்துவ பிரதான் கியா. ஆனால் குப்தஜி வந்து இந்த சாக்கேதுங்கிற காவியத்தில் அவளை ஹீரோயினாக வச்சு எழுதியிருப்பாராம். கைகேயி கிளானி பிரகட் கர்த்தி ஹே. கைகேயை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா ராமரை வந்து காட்டுக்கு அனுப்புனவன்ட்டு. ஆனால் இவர் வந்து அவ வெக்கப்பட்டா, தன்னோட தவறுக்கு வருந்துனா அப்படின்னு சொல்லுவாராம். ராம்சே மாஃபி மாங்தி ஹே. ராமர்கிட்ட போய் மாஃபி அதெல்லாம் மன்னிப்பு கேட்டா அப்படின்னு சொல்லுவாராம். உஸ்கோ கவி நே பாவன் கர்தியா. அவளை வந்து கவிஞர் வந்து அந்த புனிதமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யக்சப் குப்தஜிக்கு மௌலிக் உத்பாவனா ஓங் ஹே. இதெல்லாம் குப்தஜியோட ஒரு அற்புதமான சிறப்புகள். 19 அற்புதமான சிறப்பு மிகுந்த அவரோட படைப்புகள். 1964 இன்கி மிருத்யு ஹுயி. 1964 இவர் இறந்துட்டார். தன்யவாத்.